ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பேசப்படுற ஒரே டாபிக் நாலேஜபிள் கிரவுட். இந்த வீடியோல நம்ம யாரு நாலேஜபிள் கிரவுட், யாருக்கு நாலேஜ் இல்லைன்னு பார்க்க போறது இல்ல. நாலேஜபிள் கிரவுட்னா என்னன்னு பார்ப்போம். சச்சின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்போ டெஸ்ட் மேட்ச்க்காக சென்னை வந்த இந்தியா டீம் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்போ சச்சின் ரூமுக்கு டீ கொண்டு போற ஒரு வெயிட்டர் சச்சின் கிட்ட ரொம்ப பொலைட்டா கேக்குறாரு, நான் உங்ககிட்ட கிரிக்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. சச்சின் ஜீரோ ஈகோ உள்ள ஒரு மேன். உடனே ரொம்ப ஆர்வமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த வெயிட்டர் சொல்றாரு, சார் நான் உங்களோட பிக் ஃபேன், ஆனா நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். நீங்க எப்போல்லாம் ஆர்ம் கார்டு போடுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட பேட் ஸ்விங் அஃபெக்ட் ஆகுது, ஆனா நீங்க ஆர்ம் கார்டு போடாதப்போ ஃபுல் ஃப்ளோல உங்களால பேட்டை ஸ்விங் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே சச்சின் இதை ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருக்காரு, ஆனா இதை யாருக்கிட்டவுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்ல. இதை கேட்ட சச்சின் இதை இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி ஆமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து நேரா போறாரு. நேரா போனவர் தன்னோட ஆர்ம் கார்டை தன்னோட ஹேண்டுக்கு ஏத்த மாதிரி ரீடிசைன் பண்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த வெயிட்டருக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்திருந்தா சச்சினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஈவன் அப்போ இருந்த இந்தியன் டீம் கோச் கூட கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த வீடியோல பார்த்தே அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். இதுதான் உண்மையான நாலேஜ். இன்னைக்குமே ஐசிசிஐ, பிசிசிஐ, ஐபிஎல், சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இது எல்லாத்துலயும் முக்கியமானது கிரிக்கெட். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறது பிரான்சைஸ் கிடையாது, கிரிக்கெட்.